நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக செஞ்ச ஒரு அட்ஜஸ்டபிள் ட்ரீ ப்ரூனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் ஹோம்மேட் கிடையாது. இந்த வால் மட்டும் நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். மீதி அதுக்கு தேவையான அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் மட்டும் நம்ம ஹோம்மேடாக தயார் பண்ணியிருக்கோம். இது முதல்ல எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய மரங்கள்லாம் வச்சுருந்தோம்னா அந்த மரத்தோட சைடில் இருக்கக்கூடிய கிளைகளை கட் பண்ணி விடுறதுக்கும், இல்லை நம்ம தென்னை மரம் வச்சுருந்தோம்னா தேங்காய் பறிக்கிறதுக்கு, அதே மாதிரி சில மரங்களில் சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளைகளில் காஞ்சி போய் கிளைகள் மட்டும் உடஞ்சி விழுந்துடும். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த நைஃபை வச்சு நம்ம அதையும் கட் பண்ணி விடலாம். இந்த அட்ஜஸ்டபிள் ட்ரீ ப்ரூனர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அக்ரி இன்டெக்ஸில் போயிருக்கும்போது நம்ம கமல் சேகர் சாருக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நம்ம இந்த வால் மட்டும் வாங்கிட்டு அந்த அட்ஜஸ்டபிள் ஹேண்டில்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முதல்ல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அது எல்லாமே பயன்படுத்தி நம்ம எவ்வளோ உயரத்துக்கு நம்ம கிளைகள்லாம் வெட்டலாம் அப்படின்றத காமிக்கிறேன். எப்போதைக்கு நம்ம வீட்டை சுற்றி சில வேப்ப மரம், புங்க மரம்லாம் இருக்குது. அதோட கிளைகளை கட் பண்ண முடியுதா அப்படின்றத நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரீ ப்ரூனர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபா எம்ஆர்பி போட்டிருந்தது. நாங்கள் வாங்கும்போது 750 ரூபாய்க்கு எங்களுக்கு கிடச்சிது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கருக்கு வச்சுருக்காங்களா டீத்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டனிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகாத அளவுக்கு பிளேடும் இருக்குது. வெறுங்கையில் கூட பிடிச்சி இதை நம்ம மரத்தை கிளைகள் எதாவது அறுக்கணுன்னா நல்லா அறுக்கிறதுக்காக ஒரு கிரிப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரிப் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரப்பரில் இருக்குது, ஆனால் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் வந்து பைப் இருக்குது. இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பைப் சொருகிறதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட பைப் கிடச்சுன்னா நம்மளே வந்து இதுக்கு தேவையான ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டு பைப்பு உள்ளே சொருகிட்டு அந்த பைப்புக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு டேரெக்டாக இதில் வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 24 அடி உயரத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே முதல்ல காமிச்சிடுறேன். நான் வந்து ஒரு 2-3 டைப்பில் பண்ணியிருக்கேன். இதில் மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகணும் அப்படின்னா நமக்கு 2 சைஸில் பைப் வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் ஒன்றும் அதே மாதிரி இந்த பைப் ஒன்றும் எடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட சைஸை விட இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா சைஸ் இருக்கும். அதனால் உள்ளார நம்ம ஈஸியாக சொருகிக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு தான் இதுக்கு அட்டாச் பண்ண போகிற பைப்பு. இதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம கழட்டணும். இதை கழட்டிட்டு நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நட்டு தான், எக்ஸ்டெண்டபிள் நட்டு. இந்த நட்டு பார்த்திங்கன்னா இதுலேயே கரெக்டாக சீட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஸ்பேனர் எதுவும் பிடிக்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸை விட இந்த பைப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 mm மட்டும் சின்னதாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கடகரன்னு ஆடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடாமல் இருக்குது. இந்த நட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்த உடனே இந்த நட்டை இதில் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். இப்போது இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலோட இது செட் ஆகிடுச்சு. இது வந்து இந்த பைப்போட நீளம் பத்தாது அப்படின்னா அடுத்ததாக இன்னொரு பைப்பை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இது மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எஸ்எஸ் பைப் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு 2 mm வந்து சைஸ் பெருசாக இருக்குது. அதாவது இந்த பைப்போட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 mm இருக்கிறதால நம்ம கூடுதலாக இன்னொரு mm இருக்க மாதிரி எடுத்துட்டோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுலபமாக போகும். அதுக்காக தான் இதை எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த எம்எஸ் ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா ரிவ்நெட், அந்த மாதிரி ரிவ்நெட் தான் பயன்படுத்தியிருக்கேன். ரிவ்நெட்டை தலைக்கையில் பயன்படுத்தியிருக்கேன். ரிவ்நெட்டை வந்து இது இந்த பக்கம் போட்டோம்னா இது நம்ம பைப் விடும்போது இடிக்கும்ன்றதால இந்த பக்கம் ஹெட்டு வச்சுட்டு இந்த பக்கம் டெயில் வச்சு அதை வந்து ரிவிட் அடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டை வந்து சும்மா ஜஸ்ட்டு கையில் திருநாளே போதும். இப்போ நம்ம பைப் உள்ளே சொருகும்போது பைப்பை சொருகிட்டு ஜஸ்ட்டு நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல இதை டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி தூரத்துக்கு ஒரு ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா இந்த ஹோல்ஸ் வர இடத்துல டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1/2 அடி தூரத்துக்கு கூட ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் அதிகமாக போட்டால் இந்த பைப்போட ஸ்ட்ரென்த்து குறையுன்றதால நான் 1 அடி தூரத்துக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரிவிட் நட்டு. இந்த ரிவிட் நட் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்டே வச்சு அப்படியே வெல்ட் பண்ணிடலாம். இந்த நட்டு வெல்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நீங்கள் வெல்டிங் மிஷின்லாம் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா வெல்டிங் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து தான் வெல்டிங் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரிவிட் நட் யூஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ 2 மெத்தேடுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு எந்த மெத்தேடு பிடிக்குதோ அந்த மெத்தேட் நீங்கள் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6mm நட்டு, அதுக்கு தேவையான அலன் கீ போல்ட்டு. இதுவும் சேம் அதே மாதிரி தான் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணலாம். டைட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா அது அந்த கேப்பில் போய்ட்டு லாக் ஆகிக்கும். திருப்பி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னும்போது இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு அதை நம்ம இழுத்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஹோல்ஸில் லாக் பண்ணலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஃபுல்லாக லாக் ஆகிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தாலும் வராது. அடுத்து கூடுதலாக இன்னும் ஒரு 8 அடி வேணும் அப்படின்னா இந்த பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பின்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஃபுல் லென்த் எடுத்துகிட்டு போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நான் இங்கே கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த் வந்து அதிகமாக வராது. ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இதை ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். இவ்வளோ தான் லென்த்து. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பைப் அட்டாச் பண்ணலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கேன். இதை லூஸ் பண்ணிவிட்டு பைப்பை இதில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக வச்சுட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பைப் அட்டாச் ஆகிக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 பைப்பும் சேர்த்து 24 அடி உயரத்துக்கு நம்ம ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட இவ்வளோ உயரத்தில் எதுவும் மரம் கிடையாது. இருந்தாலும் இருக்கக்கூடிய சின்ன மரத்தில் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவிட் நட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெவிட் நட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா இது ஈஸியாக நம்ம வேணுங்கிறப்போ லூஸ் பண்ணிக்கிறதுக்கும் டைட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம உள்ளார பைப்பை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் நேராக வச்சுட்டு இது டைட் பண்ணிட்டா போதும். ஒரு 2 மரம் சும்மா டைட் பண்ணாலே போதும். அந்த ஹோல்ஸ் போய்ட்டு லாக் ஆகிக்கும், இழுத்தாலும் வராது. ஆனால் இந்த மாதிரி ரெவிட் நெட்லாம் எங்களால் ரெடி பண்ண முடியாது, அல்லது நட்டும் வச்சு வெல்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பைப்பில் ஒரு ஹோல்ஸும் இந்த சின்ன பைப்பில் ஒரு ஹோல்ஸும் ஃபுல்லாக போட்டுடலாம். 2 பக்கம் வர்ற மாதிரி போட்டுடலாம். 2 பக்கம் வர மாதிரி போடும்போது என்ன பண்ணணும்னா 2 பைப்பையும் ஒன்றா வச்சு ஹோல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு எடுத்து அந்த ஹோல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிசுரெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, அந்த மாதிரி முழுசாக வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இப்படி சும்மா ஜஸ்ட் 2 மரையை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு வெளியே கழட்டிக்கலாம். ஆனால் ஃபுல் ஹோல்ஸ் போட்டு இந்த பக்கம் போல்ட் நட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் இந்த போல்ட்டை ஃபுல்லாக கழட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக கழட்டிட்டு இங்கே ஹோல்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஹோல்ஸில் உள்ள சொருகி இந்த லாஸ்ட்டில் போட்டு நட்டு போட்டு டைட் பண்ண வேண்டியிருக்கும். அது நம்ம ஒவ்வொரு தடவை கழட்டி போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சில சமயம் தொலைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெவிட் நட் சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த அலுமினியம் பைப்பு, இந்த எஸ்எஸ் பைப்பு, இந்த ரிவிட் நட்டு இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 1000 ரூபாக்குள்ளாரே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீ ப்ரூனர் நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா 5000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக பண்ணதால் ஒரு 1000 ரூபாவில் அந்த செலவு குறைச்சிருக்கோம். ப்ளஸ் பிளேடு வாங்கினது ஒரு 750 ரூபா, கிட்டத்தட்ட 1750 ரூபாவில் நமக்கு 24 அடி வர்ற அளவுக்கு நமக்கு ட்ரீ ப்ரூனர் ரெடியாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 18 அடி தான் கிடைக்குது. 24 அடிங்கிறது ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இது மாதிரி நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது 24 அடியில் இன்னும் அதை விட அதிகமாக வேணுன்னா கூட நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளே வந்து அட்ஜஸ்டபிள் ட்ரீ ப்ரூனர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் ட்ரீ ப்ரூனர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இல்லை இதில் இன்னும் சில மாற்றங்கள் செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.